உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோடு சூரியன் சனி சேர்க்கையும் இருக்கிறது. அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் அவர் 6இல் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நேரமாகும். குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே கூடுதல் நன்மை கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. சனியும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும். மேச ராசியில் சுக்கிரன். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 27/3/2026 அன்று மேச ராசிக்கு வருகிறார். அப்பொழுது அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே குடும்ப ஒற்றுமை பலப்படும். குழப்பமான மனநிலை தெளிவாகும். இதுவரை கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது முடிவடையும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். விவாதங்களில் வெற்றி கிடைக்கும். மீனராசியில் செவ்வாய். 1/4/2026 அன்று மீனராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் குரு வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். உத்தியோகத்திலிருந்து விலகி விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது அந்த முயற்சி கைகூடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மீனராசியில் புதன். 6/4/2026 அன்று மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறும் காலகட்டத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. ஒரு நாள் வரவு கூடும், மறுநாள் செலவு அதிகரிக்கும். ஒரு நாள் இன்பத்தில் மிதப்பீர்கள், மற்றொரு நாள் துன்பத்தில் உழல்வீர்கள். ஏற்ற இறக்க நிலை மாற எதையும் யோசித்து செய்வது நல்லது. குருவின் வக்ர நிவர்த்தி. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 17/3/2026 அன்று வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் ஆவார். எனவே அவர் பலம் பெறும் இந்த நேரத்தில் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் பலம் பெறும்போது உடன்பிறப்புகளால் உபத்திரவம் வரலாம். சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை. 1/4/2026 முதல் 13/4/2026 வரை மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இது அவ்வளவு நல்லதல்ல. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். எதிலும் மனதை செலுத்த இயலாது. இனம் புரியாத கவலை மேலோங்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் பிரச்சனை அதிகரிக்கும். கேட்ட சலுகைகள் கிடைக்கும். இக்காலத்தில் சனி செவ்வாய்க்குரிய முறையான வழிபாடுகளை மேற்கொண்டால் முன்னேற்ற தடை அகலும். பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புரளும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றமோ இலாக்கா மாற்றமோ வரலாம். கலைஞர்களுக்கு முன்னேற்றம் கூடும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகரிக்கும். பெண்களுக்கு செலவிற்கேற்ற வரவு வந்து சேரும். தாய் வழி ஆதரவு உண்டு. பரிகாரம்: அனுமன் வழிபாடு நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.